என்ன சொல்றீங்க? என்னால இதை நம்பவே முடியல. அதுதான் நிஜம். அந்த உண்மை வசுந்தராவுக்கும் தெரியும். ஆச்சரியமா இருக்கே. அப்புறம் ஏன் சொல்லாம இருக்கா? அங்கதான் நமக்கு ஒரு சின்ன நிம்மதி. அவளா வாய் விட்டு சொன்னா நம்ப மாட்டாங்களோன்ற பயத்துல பேசாம இருக்கா. அர்ஜுன் தானா தெரிஞ்சுக்கிட்டு தன்னை கொண்டாடணும்னு அவ காத்துட்டு இருக்கா. ஒருவேளை அர்ஜுன் பூக்குழியில இறங்குனா அந்த வசுந்தரா தான் அவன் தேடுற பொண்ணுன்னு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் நிரந்தரமா நக்ஷத்ராவுக்கு அர்ஜுன் மனசுலயும் சரி எங்க வீட்லயும் சரி இடம் இல்லாம போயிடும். அதனால்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த அர்ஜுனும் வசுந்தராவும் கொஞ்சம் நஞ்சமாவ ஆட்டம் போட்டாங்க. அவளுக்கு மட்டும்தான் அன்பு இருக்கான், மத்தவங்க யாருக்குமே எதுவுமே இல்லையா. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுடி, ஏதாவது ஒரு வம்பு கிழக்கணும். ஏய், இப்ப எதுக்கு உனக்கு வேண்டாத வேலை? ஏய், வேண்டாத வேலை இல்ல, வேணுங்கிற வேலை. இனிமே வெண்ணிலாவ வம்பு கிழத்து அவளை குத்துயிரும் கொலை உயிருமா ஓட விடுறது மட்டும்தான் என் வேலை. என்ன நீ இன்னும் சின்ன புள்ளத்தனமா விபூதியை மட்டும் எடுத்து வச்சிட்டு இருக்க? இந்த குங்குமத்தை எடுத்து நெத்திலையும் வை, உன் மாங்கல்யத்திலையும் வை. இந்தா. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. வாங்க போலாம். இத பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு. இங்க பாருங்க ஸ்வேதா, எதுக்காக நீங்க தேவையில்லாம அண்ணிய வம்பு கிழக்குறீங்க? ஆமா, பெரிய அண்ணி. அப்படியே வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாங்க உங்க அண்ணி. நான் பேசிட்டு இருக்கிறது வெண்ணிலா கிட்ட. நீ எதுக்கு குறுக்க நுழைஞ்சு மூக்க நீட்டுற? பேசாம போடி, இல்லனா மரியாதை கெட்டுரும். அண்ணி, நீங்க ஏன் பதில் பேசாம அமைதியா இருக்கீங்க? அமைதியாதான் இருக்கணும். முத்தரச மாமாவை கேட்டா கூட எனக்கு முடியாம இருக்கு, அதனால எனக்கு அனுசரணையாதான் போகணும்னு சொல்லுவாரு. புரியுதா? இங்க பார் வெண்ணிலா, நீ இந்த வீட்டுக்குள்ள பெரிய குடுத்தனக்காரி மாதிரி எஜமானி மாதிரி நினைச்சுக்கிட்டு உலா வரலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்குமே வேலைக்காரி தான், அத மறந்துடாத. ஓகே, நாம இப்போ ஒரு பெட் வச்சுக்கலாமா? இப்ப எதுக்கு பெட்டு கட்டுற? என்ன வம்பு கிழக்காத, நான் எதுக்குமே வரல. பெட்டுனா பெட்டு தான். மாமா எனக்கு சப்போர்ட்டா பேசலனா அதுக்கப்புறம் உங்க கண்ணு முன்னாடியே நான் கத்தியால என் கையை கீறிக்கிறேன். சொன்ன கேளு ஸ்வேதா, வேண்டாம். நான் பெட்ட வேணாங்கிறேன். வேணும், எனக்கு வேணும். சரி முத்தரசன் சார், நீ சொன்ன மாதிரி உனக்கு சாதகமா நடந்துட்டா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனாவது ஆவனவாவது நான் சொன்னதை செய். உனக்கு பக்காவா மாமா எனக்கு சப்போர்ட்டா இருக்காருங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஜனனி. இனிமே இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் முத்து மாமாவோட கவனத்துக்கு கொண்டு போய் அவரை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இதோட விட்டுரு, புரியுதா? சொன்ன புரியவே மாட்டேங்குது. நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், முதல்ல நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கோ. கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். வேணாம், நானே போய் கொடுக்கறேன். இதுனா ஒரு காஃபியா?
ச்சே. ஸ்வேதா, நீங்க எதுக்கு இப்ப அண்ணி அடிக்கிறீங்க? அதான் என்ன செய்யறது? உங்க மனசுல என்ன பேரு இவன்னு நினைப்பா? ஆமா, பெரிய இவான்னு தான் நினைப்பு. என்ன இப்போ காஃபில யாராச்சும் உப்பு போட்டு தருவாங்களா? இவளுக்கு எவ்வளவு திமிரு நெஞ்செழுத்து இருந்தா காஃபில உப்பு போட்டு தருவா. எங்க கண்ணு எதிர்க்கதான் அண்ணி சர்க்கரையை போட்டு கலந்தாங்க. நீங்க உப்புங்கிறீங்க? ஆமா, நானும் பார்த்தேன். ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? நான் குடிச்ச காஃபில கொஞ்சம் பாக்கி இருக்கு. வேணும்னா இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களுக்கும் தெரியும் உப்பு இருக்குன்னு. நான் என்ன பொய்யா சொல்றேன்? அத்தை, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. வேற வழியே இல்ல. நான் முத்தரசன் மாமாவுக்கு போன் பண்ணி நான் அவரை வர சொல்ல போறேன். என்னவோ செய். அவன் மட்டும் வந்து என்ன சொல்ல போறானோ யாருக்கு தெரியும்? வர வர என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்ல. உன் பேச்சையாவது கேக்குறாங்களான்னு பாப்போம். மாமா, கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வாங்க மாமா. இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஆமா, ரொம்ப அர்ஜென்ட். மாமா உடனே கிளம்பி வரேன்னு இருக்காரு. அவர் வரட்டும். இன்னைக்கு 2ல 1 முடிவு பண்ணியே தீரணும். அக்கா விடுங்கக்கா, இத போய் எதுக்கு பெருசு படிக்க போகுது. உன்னை மன்னிச்சிட்டேன். இப்ப நான் உன்னை மன்னிச்ச மாதிரி நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு. மாமா, நான் எப்படி கேளு. இல்ல முத்துமாமா, பரவாயில்ல. நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ ஏன் குறுக்க பேசுற? வெண்ணிலா, நான் உன்னை அடிச்சது தப்புதான். என்ன மன்னிச்சிடு. வரும் வரமாட்டேங்குதே. ஸ்கூல் பொண்ணு மாதிரி அடி வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிற. இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோ, அடி வாங்கலாம். தப்பு பண்ணலன்னா யாரா இருந்தாலும் சரி சப்புன்னு அரைஞ்சிடணும். ஸ்வேதா உன்னோட ஹைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஜம்ப் பண்ணி அடி. என்ன அது அவ தப்பு பண்ணியிருந்தா அவளை நீ தான் திட்டணும். ஸ்வேதாவை நீ திட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு மொக்கைய அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. முத்துமாமா, காபில எப்படி உப்பு கலந்துச்சுன்னு நிஜமாவே எனக்கு தெரியல. நான் நிஜமா அப்படிலாம் பண்ணவே இல்ல. எனக்கு தெரியும், அந்த மாதிரி வேலை நீ பண்ண மாட்டே. அதை தான் அங்க சொன்னேனே. அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. இல்லை, முதல்ல அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிடணும். எனக்கும் கோவம் வருது. ஆனா சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாவும் இருக்கு. நீங்க 2 பேர் சந்தோஷமா இருப்பீங்க, நிம்மதியா வாழ முடியும். இல்லன்னா வச்சுக்கோங்களேன், டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார். எதுவும் மாப்பிள்ளை கிடைக்கலாம் சொல்லுங்க. சிட்டில ஒரு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அப்பதான் கொஞ்சம் தூரமா இருப்பாங்க சார். இல்ல திருப்பி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணலாம் சார். ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும் இல்லையா? நல்ல மாப்பிள்ளைய பாக்குறீங்களா சார்? மேடம் பாத்தீங்களா, அவங்க மாமா பொண்ணுன்னு சொன்ன உடனே எவ்வளவு அக்கறை காமிக்கிறாருன்னு. நீங்க மாப்பிள்ளைய உடனே பாக்குறீங்க. இல்லன்னா நான் ஏதாவது மாப்பிள்ளைய கூட்டு வந்து கட்டி கொடுத்து அமுச்சு வச்சிடுறேன். பண்ணிடலாம் சார். நானும் பாக்குறேன், நீங்களும் பாருங்க. கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம். ஓகே. யாருக்கு யாரு மாப்பிள்ளை பாக்குறது? எனக்கு நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்களா? எல்லாத்துக்கும் மொத்தமா ஆப்பு வைக்கிறேன். நீ பார்த்த
நீ பார்த்தத நான் பார்த்தேன். நீ பார்த்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லட்டுமா? ஏண்டி ஸ்வேதா, அறிவு கெட்டவளே, பெருசா என் முத்தரச மாமா வருவாரு, அது பண்ணுவாரு, இது பண்ணுவாருன்னு வெட்டு கட்டினியே. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? அசிங்கத்தை நீயா அள்ளி பூசிக்கிட்ட. இப்ப என்னடி பண்ண போற அப்படின்னு கேட்காம நீ உன் பார்வையாலேயே கேட்ட, அதானே? ஐயோ இல்ல ஸ்வேதா, அப்படிலாம் இல்லவே இல்ல. எனக்கு தெரியும், அதுதான். ஆனா ஒண்ணு, பெட் கட்டிட்டு பெட்டுக்கு பயந்து பதுங்குற ஆள் நான் கிடையாது. இந்த ஸ்வேதா சொன்னா சொன்னது மட்டும் இல்ல, சொல்லாததையும் செஞ்சு காமிப்பா, புரியுதா? ஏய், இவ என்னடி இவ்வளவு வேகமா போறா? கையகி அறுத்துக்க போறாடி. ஐயோ ஸ்வேதா, அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல? யோசிச்சிட்டேன் அத்தை, நான் யோசிச்சிட்டேன். ஸ்வேதா, 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 பாவி, என்ன என்ன பண்ணிருக்க? ஸ்வேதா, போடு, கத்திரிக்காய போடு, தூக்கு. சீக்கிரம் போய் பேண்டேஜ் எடுத்துட்டு வா. ஐயோ, ரத்தம் வருது. என்னடி? அக்ஷயா, என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கானே. ஐயோ ஐயோ, ரத்தம் என்னங்கக்கா, சீக்கிரம் பஞ்சு. என்னம்மா, இன்னும் கொஞ்சம் பஞ்சு கொடு. இந்த இத பிடிமா. இந்த வீட்டுக்குள்ள நான் இன்னைக்கு பட்ட அவமானம் இருக்கே, இது மட்டும் இல்ல. முத்தரச மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற நம்பிக்கையோட இவ்வளவு நாளா இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துகிட்டு இருந்தேன். இப்போ வெறும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கிறேன். இது அத்தனைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லியே தீரணும். என்ன ஸ்வேதா புரிஞ்சுக்காம பேசுற? புரிஞ்சுக்காம எல்லாம் பேசல அத்தை, சகலத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். முத்தரச மாமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே தீரணும். அது வரைக்கும் இந்த ஸ்வேதா ஓயவே மாட்டான், பாத்துக்கிறேன். வசு, நான் தேடி வந்து தேவதை இங்க இருக்குதே. வசு, உன்னை நினைச்சாலு இந்த பூந்தோட்டத்துல இருந்து பூபாலம் கேக்குற மாதிரி இருக்கு. மாந்தோட்டத்துல மறைச்சிருந்து மாக்கா படிக்கிற மாதிரி இருக்கு. வசு, நீ புடவை கட்ட அழகு இருக்கு. அல்லது வசு, அல்லது. ஐயோ, உன்னை நினைச்சாலே கண்ணுக்குள்ள காய்ச்சல் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கு. வாசு, நீ மட்டும் மாமா அப்படின்னு சொல்லி என் தோல் வந்து சாஞ்சன் வையா, பருத்தி பால்ல பாயசம் செஞ்சு குடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு வாசு. வந்துட்டேன், இந்த மாமா உன்னை தேடி வந்துட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து காதல்ன்ற நதியில முழுகி முத்து குளிப்போம். வரேன் வாசு. அவர் கண்ணுல பட்ட கழுத்துக்கு மேல தலை இருக்காது. நீ ஏன் முறை பொண்ணு கட்டிக்கிட்டாலும் ஒன்னதான் கட்டிப்பேன். அதுக்காக நான் என்ன தியாகம்னாலும் பண்ணுவேன். என்ன ஆவியில போட்டு வேக வச்சாலும் சரி, அரவியில போட்டு அரைச்சாலும் சரி, இந்த ஜோதிமணி ஒண்ணு அடையாம சாகவே மாட்டா. விடு. இந்த புல்லாங்குழல பாட்டு வச்சு அடைச்ச மாதிரி என் நெஞ்சாங்குழல்ல ஒன்ன வச்சு அடைச்சிருக்கேன். விடுன்னு சொல்றல, விடு. ஜல்லிக்கட்டு கால மாதிரி திமிர்னா நான் காலை வச்சு கழிச்சுவேன் வசு. வசு, என்ன மாமா மாமான்னு வாயிலாரே கூப்பிடு வசு. விடு. வசு, சொல்றேன்